மேடை ஏறி மகளிர் தினத்தன்னைக்கு இவ்வளவு பெண்ணியம் பேசி கண்ணியம் இல்லாம ஒரு 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 கல்யாணத்துக்கு த்ரிஷாவே கூட்டிட்டு வராருன்னு சொன்னா நாளை இன்னைக்கு சமுதாயம் வந்து எப்படி பார்க்கும் இதை? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். இது சரியான ஒரு குடும்ப வாழ்க்கையான அமைப்பு இல்லை. இது போய் நம்ம எதுக்கு கமெண்ட் பண்ணிட்டு, எல்லார் வீட்லயும் 1000 பிரச்சனை இருக்கும், இது எதுக்கு நம்ம கேட்டுட்டு? அப்படிதான் நானும் இருந்தேன், அப்படிதான் நானும் இருக்க விரும்புறேன். ஆனா வந்து இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது ஒரு பொது வெளியில த்ரிஷா அவர்களை கூட்டிட்டு வந்தது வந்து ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா போன வாரம் வரைக்கும் த்ரிஷா அவர்களை பற்றி, த்ரிஷா வீட்டிலேருந்து விஜய் வெளியில் வரட்டும் முதல்லன்னு நயனா நாகேந்திரன் அவர்கள் பாஜக மாநில தலைவர் சொல்லியிருந்தாரு. அதுக்கு நானே கண்டனம் தெரிவித்து பேசியிருக்கேன், உங்களுக்கே தெரியும். எப்படி அப்படி பொது வெளியில் ஒரு நடிகையோட பேரை குறிப்பிடுவீங்க? எப்படி ஒரு நடிகைனா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போச்சான்னு நானே கேட்டிருக்கேன். எல்லாரும் அப்படி தான் கேட்போம். அது எப்படி அவர் அப்படி சொல்லுவார்? ஏன் விஜய் அவர்களை பற்றி இப்படி சொல்லணும்? அவதூறு, ஒரு நடிகையோட பேரை இப்படி சொல்லிடலாமா ஈஸியாக அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டது தான். ஓகே, அவரே மன்னிப்பு கூட கேட்டுட்டாரு. அண்ட் அவங்க விஜய் அவர்களோட ஒய்ஃப் சங்கீதா கூட ஒரு நடிகையோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காரு, தேவைப்பட்டால்தான் அந்த நடிகையோட பேரை சொல்லுவேன்னு அவங்க ரொம்ப கண்ணியமாக ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க. இவ்வளோ பேரும் இவ்வளோ கண்ணியமாக நடந்துட்டு இருக்கும்போது மேடை ஏறி மகளிர் தினத்தன்னைக்கு இவ்வளவு பெண்ணியம் பேசி கண்ணியம் இல்லாமல் ஒரு 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 கல்யாணத்துக்கு த்ரிஷாவே கூட்டிகிட்டு வராருன்னு சொன்னால் நாளை இன்னைக்கு சமுதாயம் வந்து எப்படி பார்க்கும் இதை? இதை ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கான விஷயம் கிடையாது. அவர் வந்து ஒரு சின்ன பையன், 18 வயசு குமரன் ஒரு 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 நடிகை கூட்டிகிட்டு வந்து வர்றாரு, ட்வின்னிங் பண்ணிட்டு வர்றாரு அப்படின்னு சொன்னால் அது யாரும் சின்ன பசங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்கப்பா அப்படின்ற அந்த ஒரு இதில் பார்ப்பாங்க. ஹீ இஸ் கோயிங் டு பிகம் அ லீடர். நாளைக்கு ஒரு சிஎம் ஆகணுன்ற ஒரு கனவோடு இருக்காரு. மக்கள் அவ்வளோ கனவோடு இருக்காங்க அவரை சிஎம் ஆக்கணும்னு. அப்படி ஒரு எண்ணத்தில் எல்லாரும் பார்த்து உங்களுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ பேர். நீங்கள் உள்ளே இருந்து பார்க்குற உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு பின்னாடி எவ்வளோ பேர் எவ்வளோ உழைப்பு போட்டுட்ருக்காங்கன்னு. ஒன்றும் இல்லை, ஒரு நாளைக்கு உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து போகிறதுக்கே ஒரு பெண் நிர்வாகியாக எனக்கே எவ்வளோ டைம் ஆகும். இங்கேருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு இங்கேருந்து போய் அங்கே போய் பார்த்து ஒரு மீட்டிங் போகணுன்னா கூட எங்களுக்கு அவ்வளோ டைம் ஆகும். கட்சியிலையோ எதுலேயும் யாரும் எதுக்கும் பே பண்ணுறது கிடையாது. உங்களுக்காக எங்கள் டைமை செலவு பண்ணி, எங்கள் பணத்தை செலவு பண்ணி எல்லாரும் உங்களுக்காக அவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்து அவ்வளோ வேலை பார்க்குறோன்னா அதை கொஞ்சமாவது மதிக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்து உங்களுக்கு நாங்கள் எல்லா பிரச்சனையிலையும் முட்டு கொடுக்குறோம். ஒவ்வொரு பிரச்சனையிலையும் நிறைய தப்பு இருக்குது, எல்லா பிரச்சனையிலையும் முட்டு கொடுக்குறோம்ல. எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் உங்களுக்காக தூக்கி தூக்கி வச்சு பேசுகிறானுங்க. அந்த டிவிகேல வந்து டிவிகே ஃபேன்ஸு, வாரியர்ஸு, வாட்டவர் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. கரூர் விஷயத்துலேருந்து எல்லா விஷயத்துலையுமே எங்கள் அண்ணா பண்ணால் சரியாக தான் இருக்கும். இல்லை அண்ணா இப்படி அதனால தான் இதாகிடுச்சு, இப்படி ஜனநாயகன் படம் ரிலீஸு, இந்த மாதிரி அலையன்ஸ் விஷயம் எதுவாக இருந்தாலும் மக்கள் நாங்கள் நிற்கிறோம் உங்கள் கூடன்னு உங்கள் கூட சப்போர்ட் பண்ணி நிற்கிறாங்க. அவ்வளோ இளைஞர்கள், பெண்கள், தலைவர் வரணும், எங்களுக்கு விஜய் வரணும், மாற்றம் வேணும்னு கேட்குறாங்க. அப்போது அந்த மாற்றம் கொடுக்குற விஜய் இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவாருன்றது ஒரு ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருக்குங்க. மேடம், இப்போ பொதுவாக ஒருத்தவங்க ஒரு கட்சியில இன்னொரு கட்சிக்கு போறாங்கன்னா அந்த கட்சியில இருந்ததுக்கான தடயத்தை ஃபுல்லாவே அழிச்சிருவாங்க. உதாரணத்துக்கு ஓபிஎஸ் போறாரு, அவங்க வீட்டுல இருந்த ரெட்டெல்லாம் எடுத்துட்டாரு, அம்மா போட்டோ அவங்க எல்லாமே எடுத்துட்டாங்க. ஆனா நீங்க இன்னமும் அமித்ஷா கூட இருக்கிற போட்டோ வச்சிருக்கீங்க. பிஜேபி ஸ்லீப்பர் செல் தான் மேடம் நீங்க? என் வீட்டுல இருக்க போட்டோஸ் எல்லாம் எதையுமே நான் மாத்தலங்க. அதுதான் ஸ்லீப்பர் செல்ன்ற மாதிரி எனக்கு கேள்வி வருது, அதை கேட்கறேன். நீங்க ஸ்லீப்பர் செல்லுன்னு நினைச்சா நினைச்சுக்கோங்க. எனக்கு அது தாய் கட்சி. நான் அதுக்காக எல்லாத்தையும் அழிச்சு நான் ஒன்றும் பொதுவெளியில் வச்சுக்கல. என் வீட்டில் என் ரூமில் வந்து நீங்கள் இருக்கிறீங்க, நான் வந்து பொதுவெளியில் வீட்டு கேட்டில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது பொதுவே. வீட்டு கேட்டில் ஒரு போர்டு இருந்தது, அது இருக்கான்னு பாருங்கள் போய். அது இருக்காது. வீட்டுக்குள்ளே நான் வந்து இதெல்லாம் பண்ண விஷயங்கள் எல்லாம் மாற்றி வைக்கிறது, ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் மாற்றி வைக்கிற அளவுக்கு எனக்கு அது பெரிய அந்தளவுக்கு இதை வச்சிருக்கனாலும் நான் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் ஆயிடுவேன்னா ஆகிட்டு போகிறேன். அதை பற்றி ஐ டோன்ட் பாதர். சொந்த மனைவி பிரச்சனையே கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய விஜய் நாளைக்கு தமிழ்நாட்டு பெண்களை பிரச்சனை ஏற்பட்டால் கண்டுகொள்வாங்கன்னு நினைக்கிறீங்களா? இதையே ஒரு பெரிய விஷயமா இது பண்ணுது. அதனாலதான் அது ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன் நான். இன்னைக்கு தன் மனைவி 25 வருஷம் வாழ்ந்து 2 பெண் பிள்ளைகளை பெற்ற மனைவிக்கே வந்து பார்க்கறதுக்கு அனுமதி இல்லை, இன்னொரு நபர் அங்கே நடுவில் நிற்கிறாரு, பார்க்க அனுமதிக்க முடியாது அப்படின்னு. அவங்க அம்மா அப்பா போய் பார்க்க முடியல, நடுவில் ஒரு நபர் நிற்கிறாரு, அந்த நபர் பேரை நான் தேவைப்பட்டா சொல்லுவேன், நடுவில் ஒரு நபர் நிற்கிறாரு பார்க்கக்கூடாது அப்படின்னு. அப்போது விஜய் என்னவா இருக்காரு? விஜய் நீங்கள் யார்? ஏன் உங்களுக்கு இவ்வளோ போர்வை?
எதுக்காக இவ்வளவு ஒரு தடை, இவ்வளோ பேரியர்ஸ்? பாடி கார்ட்ஸ் உங்களோட செக்யூரிட்டிக்கு, பட் பாடி கார்ட்ஸை மீறி இவ்வளோ பேரியர்ஸ் வச்சுருக்கீங்களே, உங்ககிட்ட யாரும் வர விடாமல். எதுக்காக இதெல்லாம்? ஓகே, இது வந்து பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வச்சுப்பாங்க, கிட்ட யாரும் இது பண்ண விடாமல் மேனேஜர் இருப்பாங்க, பிஆர் இருப்பாங்க, இவங்கள மாதிரி இவங்க தான் அப்படின்னு இருக்கும். பட் ஃபேமிலி கூட க்ளோஸாக இருப்பாங்க, ஃபேமிலி க்ளோஸாக தான் இருக்கும். நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்லாம் எடுத்துக்கோங்க, வெளியே வர்றதுக்கு அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அவரே வெளியே வந்தால் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் எல்லாரும் போகிறீங்க, எல்லாரையும் காரில் விண்டோவை இறக்கி எல்லாருக்கும் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு போகிறாரா இல்லையா? அதாங்க சூப்பர் ஸ்டார், அதாங்க ஒரு நடிகன் கிட்ட வந்து மக்கள் வேறு எதுவுமே எதிர்பார்க்கல. நீங்கள் வந்து உங்கள் சொத்து பணத்தெல்லாம் எங்களுக்கு கொடுத்துட்டு போங்கன்னு கேட்கல மக்கள். உங்கள் மேலே ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸாக ஒரு ஃபேண்டம் இருக்குது அப்படின்னா எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு அந்த ஹீரோ வந்து கையாட்டிட்டு போயிட்டாலோ அது வந்து அன்னைக்கு வந்து அந்த டே ஃபுல்லாக இவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். நம்ம பார்த்து ரசித்த ஒருத்தர் நம்மளோட ஹீரோ சார் நம்மளுக்கு கையாட்டிட்டு போயிட்டாருன்னா அதை கூட நீங்கள் செய்ய மாட்டீங்க, அந்த விண்டோவை இறக்க மாட்டீங்க. ஏன்? அதுக்குள்ளே என்ன இருக்குது? எதுக்காக இந்த மர்ம வாழ்க்கை? எதுக்காக இந்த போர்வை? இதுதான் என்னோட கேள்வி. இந்த தேர்தல் நெருங்கி வர நேரத்துல என்னுடைய தனிப்பட்ட விஷயத்த நான் பாத்துக்கிறேன், நீங்க கட்சியில கான்சன்ட்ரேட் பண்ணுங்க விஜய் பேசுறாரு. அது நிறைய டைவர்ஸ் நடக்குது, ஆனா விஜய் மட்டும் ஏன் கான்ட்ரவர்சி ஆகுறாரு அப்படிங்கறது ஒரு பிரச்சனை இருக்குல்ல. புரியல. என்னோட தனிப்பட்ட விஷயத்த நான் பாத்துக்கிறேன், தொண்டர்கள் நிர்வாகிகள் நீங்க கட்சி விஷயத்துல பாருங்க, மக்களுக்கு நல்லது செய்யுங்க, என்னோட விஷயத்த நான் பாத்துக்கிறேன், அது ஒருத்தர் விஜய் பேசியிருக்காரு. டைவர்ஸ் நீங்க நிறைய நடக்குது, ஆனா அது விஜய் நடக்கும்போது மட்டும் ஏன் அது கான்ட்ரவர்சியா மாறுதுன்னு நினைக்கிறேன். அததான் நான் சொல்றேன், டைவர்ஸுங்கிறது பெரிய ஆட்கள்ல இருந்து சின்ன ஆட்கள் வரைக்கும் எல்லாருக்கும் நடக்குதுதான். எல்லா இடத்துலயும் என்ன நடக்கும்னா மனைவியோட வாழ்வாங்க, நடிகை போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில் பல வருஷங்களாக பார்த்துட்டு இருக்கோம், நடிகை தான் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த லீடரை வந்து அங்கே கூப்பிட்டாங்க இங்கே கூப்பிட்டாங்க, பஞ்சாயத்து இன்னைக்கு கோர்ட்டில் கேஸு, இதெல்லாம் நடக்கும், பார்த்துருக்கோம். பட் ஆனால் மனைவியே போய் கோர்ட்டில் கேஸ் கொடுத்து எனக்கு வாழ்க்கை இல்லை, எனக்கு வீடு இல்லை, எனக்கு சரியான வருமானத்துக்கான இது கொடுக்கல, அவர் என்னை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காருன்னு சொல்கிறது, இதுவே ஒரு முதல் முறை லீடர் மேலே கொடுக்குற கம்ப்ளைண்ட் இல்லையா? இதுக்கு முன்னாடி யாராவது லீடர் மேலே எந்த மனைவியாவது கொடுத்துருக்காங்களா? 2 மனைவி 3 மனைவி கூட வச்சுக்கிட்டவங்கலாம் இருக்காங்க, நம்ம பார்த்துருக்கோம் லீடர்ஸ். பட் சுமூகமாக தானே 3 மனைவியோட கூட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு மனைவியே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா இது என்ன மாதிரியான ஒரு விஷயம்? கண்டிப்பா அது அவங்க 2 பேருக்குள்ள உள்ள ஒரு விஷயம் தான். அது ஏன் பொது வெளிக்கு வந்து இன்னைக்கு இவ்வளவு பேர் டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா இது ரொம்ப ஒரு ஒஸ்டான ஒரு விஷயம். அடுத்தவங்களோட பர்சனல் லைஃப்பை வந்து நம்ம பப்ளிக் லைஃப்ல வந்துட்டு பேசுறது. பட் பப்ளிக்கா நீங்க த்ரிஷாவை வெளியே கூட்டிட்டு வந்தனால தான் பேசுறோம். உங்களை ஒரு லீடரா மதிச்சு நாளைய சமுதாயத்தை வழி நடத்துவீங்கன்னு நம்பி நிச்சயமா ஒரு நடிகையோட தொடர்பு இருக்குன்னு மனைவி கேஸ் கொடுத்திருக்காங்க. அந்த சமயத்துல அவங்க பேரை குறிப்பிடல, அவங்களாவது நாகரிகமா பேரை குறிப்பிடல, நீங்க பேரை ஆளையே கூட்டிட்டு வந்து காட்டுறீங்க. நிச்சயமா நிச்சயமா அதுக்காக தான் பண்ணிருக்காங்க. ஒரு பெண்ணை மன உளைச்சலுக்கு ஆளாக்கணுன்றதுக்காக தானே. ஒரு மனைவி நீ வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கும் போது நட்பா கூட இருக்கலாமே, நீங்க எல்லாரும் நல்லா கேட்டீங்க, நட்பா கூட இருக்கலாமே, உண்மையான நட்பு. இப்ப எனக்கு ஒரு நண்பன் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அந்த நண்பன் வந்து தப்பா நம்மளை நினைக்கிறாங்க நம்மளோட மனைவி அப்படின்னு சொன்னா பொது வெளியில நம்ம 2 பேரும் ஒரு கல்யாணம் வருது வாயம் போயிட்டு வருவோம், அந்த நண்பனோட போக மாட்டோம். உண்மையான நட்பா இருந்தா வேணாம் உன் வீட்லயே 1000 பிரச்சனை இருக்கு, எதுக்கு நீ தனியா வாப்பா நான் தனியா வரேன் அப்படி சொல்றது தானே மரியாதை. ஒரு பெண்ணுக்கு அழகு அதுதானே. ஒரு நல்ல குடும்பம், நம்ம நண்பனோட குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சா அந்த பெண்ணோட மனப்பக்குவம் அப்படிதானே இருக்கணும். கொள்கை தலைவர்களை வேலுநாச்சியார் அஞ்சாலம்மை போன்றவர்களை கொள்கை தலைவர்களா வச்சிருக்காரு. அது பிரகாரம் விஜய் செயல்படுறாருன்னு நினைக்கிறீங்களா? அது பிரகாரம் செயல்படலன்றனாலதான் நான் இவ்வளவு தூரம் பேசுறேன். நைனார் சார் வந்து த்ரிஷா வந்து ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, நேற்று பார்த்திபன் சாருக்கும் த்ரிஷா ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அப்படி நடிகை விஜய் ஒய்ஃப் த்ரிஷா தான் பேசுனாங்கன்னா த்ரிஷா ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்கல்ல, நம்மளா யூகித்தின் அடிப்படையில் நம்மளே அதை பத்தி பேசணும். இப்ப யாரு நம்மெல்லாம் யூகிச்சு த்ரிஷான்னு கொண்டு வரலங்க. இப்ப நம்ம எல்லாம் ஏன் இந்த பேரை நம்ம ஓபனா சொல்றோம்னா அவங்க தான் கூட வராங்க. கூட வந்ததனால நம்ம எப்படி அதை முடியும்? கூட வந்தனால தானங்க சொல்ல முடியும். வேற யாராவது கூட நடிகை ஆக்கலாம், அவங்க மனைவி குறிப்பிட்டது வேற மனைவி குறிப்பிட்டது வேற. இன்னொரு நடிகை வரும்போது இப்ப நம்ம அதை பத்தி பேசுவோமா அப்படிங்கறது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா நீங்க சரி ஓகே, நாளைக்கு இன்னொரு கல்யாணத்துல இன்னொரு நடிகை கூட்டு வர, நம்ம இந்த நடிகை தான் அப்படின்னு நம்ம டிஃபெண்ட் பண்ணவோ ப்ரூஃப் பண்ணவோ நமக்கு வேலை இல்லை. புரியுதா? அவர் ஒரு லீடர், நீங்க ஒரு லீடர். நீங்கள் ஒரு லீடர், உங்கள் மனைவி உங்கள் மேலே இவ்வளோ அக்யூசேஷன்ஸ் வச்சு மக்கள் என்னடா நம்ம லீடர் மேலே இவ்வளோ சொல்கிறாங்க, நம்ம அண்ணன் நல்லவருடா, நம்ம அண்ணன் மேலே இப்படி பழி போடுறாங்கன்னு எல்லாம் பசங்க பார்த்துட்டு இருக்காங்க உங்களை. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ட்வின்னிங் பண்ணி ஜாலியாக கப்பலாக வர்றீங்க. ஓ அண்ணன் ஜாலியாக இருக்காரா அப்படின்னு எடுத்துப்போமா? அண்ணன் கோவா ட்ரிப்பு போகிறாரு, ஓகே அதை பற்றி கேள்வி கேட்கக்கூடாது, யாரும் பேசாதீங்கடா, அண்ணன் ஜாலியாக இருக்காரு.
இங்க பிரச்சனை பயங்கரமா போய்கிட்டு இருக்கா, அண்ணன் இப்ப இந்த ஊர் ட்ரிப்பு போயிருக்காருடா, ஐயா அண்ணன் ஜாலியா இருக்காருடா, இப்படி எடுத்துப்போமா? அரசியல் தமிழக தலைவர் ஆவறதுக்கு மக்களுக்கு முன்னாடி கூட நிறைய கல்யாணம் நாளைய பண்ணுவாங்க. இளைஞர்களுக்கு அது நல்ல எடுத்துக்காட்டா? அரசியல் தலைவர் ஆவறதுக்கு 1000 முன்னாடி பிரச்சனை கூட போயிட்டு இருக்கு. போயிருக்காரு. இங்க சிபிஐ என்கொயரி போயிட்டு இருக்கு. அங்க படம் ரிலீஸ் ஆகல. நீங்க ட்ரிப்பா போயிட்டு வந்ததெல்லாம் டிக்கெட் மேற்கொண்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டு காட்டினாங்க. அதெல்லாம் வெளியே வந்துச்சா? அரசியல் அதெல்லாம் கேள்வி முன்னாடி கேட்டோமா? கூட யாராவது போயிருக்காரு. அதெல்லாம் கேள்வி கேட்டோமா? ஓகே, நோ பர்சனல், ஓகே, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். கட்சி செயல்பாடு ஓடுதா, அவ்வளவுதான் நமக்கு. பட் அதெல்லாம் யாரும் பேசல. அன்னைக்கெல்லாம் எதுவும் டிபேட் ஆகல. என்னைக்கு உங்களை நம்பி இத்தனை மக்கள் வந்துட்டு இருக்கோம், பெண்கள் எல்லாம் உங்க மேல உயிரை வச்சிருக்கோம், அண்ணன், எங்க அப்பா, என் பிள்ளைகளுக்கு மாமா அப்படின்னு பேசி உயிரை கொடுத்து உங்களுக்காக பார்த்துட்டு இருக்கோம். நாளைய சமுதாயம் உங்களை சிஎம்மா உட்கார வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். கூலா ஒரு நடிகையை கூட்டிட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. என்ன சொல்ல வரீங்க மக்களுக்கு? மேடம், விஜய் கட்சி ஆரம்பிச்சு டிவிக்கேன்னு ஆரம்பிச்சார். சோசியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா திரிசா, விஜய், கீர்த்தி சுரேஷன் போச்சு. இப்போ இந்த சம்பவம் நடந்தது, அது ஒத்து போகுது நீங்க நினைக்கிறீங்களா? நான் அவ்வளோலாம் யோசிக்கலைங்க. இல்ல, ஆனா இந்த மகளிர் சம்பவத்துக்கு தினத்துக்கு- யோசிக்க உடனே வந்து இதுக்கு அப்ரிவேஷன் என்னவா இருக்கும், இந்த நடிகை சொன்னா நடிகைகளை அப்படி கேவலப்படுத்துறதும் நான் விரும்ப மாட்டேன். இந்த நடிகையோட பேரை ஏன் சொல்றோம்னா அவங்க தான் கூட வர்றாங்க. இல்ல, அந்த incident இவ்வளவு பெரிய விஷயம், அவர் அவ்வளவு பெரிய லீடர், தமிழ்நாடே கொதிச்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சம்பவம் அவர் மனைவி கொடுத்துருக்காங்கன்னு இவ்வளவு கொதிச்சிட்டு இருக்கும்போது அந்த அம்மாவுக்கு தெரியாதா? இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கே, இவருக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியாதா அந்த அம்மாக்கு? ஸோ அப்போ தெரிஞ்சே பண்ணுறாங்கன்னா அங்கே என்னவோ ஒன்று அவங்களுக்கு வந்து அவங்க விஜய் மனைவியை வெறுப்பேற்றணும்னு பண்ணுறாங்க. இதுக்கு விஜய் உடந்தையா? ஒரு பெண்ணுக்கு பெண் பண்ணலாங்க, அதுவே அசிங்கம். பட் கணவனே வந்து வெறுப்பேற்றணும்னு பண்ணுறது வந்து இந்த ஜெயம் ரவி பண்ணி ஆரம்பிச்சு விட்ட விஷயம். இதெல்லாம் அவர் தான் ஆரம்பிச்சு விட்டாரு. இல்ல, அந்த இன்சிடென்ட் அப்புறம் சர்வதேச மகளிர் தினம் அவ்வளவு மகளிர்கள் வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்கல்ல. மகளிர் தினத்தன்னைக்கு அவ்வளவு மகளிர்கள் வந்து அன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்றாங்க, விஜய்க்கு ஆதரவு அதாங்க. தெரிவிக்கிறாங்க. நாங்க இருக்கோம்னு சொல்லி மகளிர் சொல்றாங்க. மகளிர் ஏன் சொல்றாங்கன்னு தான் நான் கேட்குறேன். நீங்கள் அவங்கள கேட்கணும் இந்த கேள்வியை. ஏன் சொல்லலைன்னு என்ன கேட்குறீங்கல்ல? எனக்கு பிடிக்கலங்க. என் வீட்டில் ஒருத்தர் அப்படி வந்தா, என் தம்பியோ என் தங்கச்சியோ, என் வீட்டில் ஒருத்தர் வந்து இன்னொரு கல்யாணம் ஆன பொண்டாட்டி விட்டுட்டு இன்னொருத்தனை கூட்டு வந்தா என்னடா வேணும் உனக்கு, என் வீட்டுக்குலாம் வராதுன்னு நாங்கள் சொல்லுவோம். என் வீட்டில் ஒரு விசேஷம்னா இப்படிலாம் கூட்டு வந்து நிற்காத, எங்களுக்கு அசிங்கம்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த வீட்டு பெண்கள் அந்த மனப்பக்குவத்தில் இருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. ஸோ அவங்க ஏற்றுக்கிட்ட பெண்களை நீங்கள் போய் இங்கெல்லாம் கை தட்டினீங்களே, உங்கள் அண்ணனுக்காக கை தட்டினீங்களே, அப்போ உங்கள் வீட்டில் ஒருத்தர் வந்தால் ஏற்றுப்பீங்களா அப்படின்றத அந்த பெண்கள் கிட்ட கேட்கணும், என்கிட்ட கேட்கக்கூடாது அந்த கேள்வி. மேடம், இதுக்கெல்லாம் பின்னாடி திமுக எல்லாம் ஆளுங்கட்சி தான் இருந்து செயல்படுது அப்படின்னு எல்லாத்துக்குமே சொல்லிட்டு திமுக தான் இருக்குதுன்னு சொன்னா என்னங்க? அடுத்த ஒருத்தர் மனைவியை இயக்குறது வந்து இன்னொரு கட்சின்னு சொன்னா இதை விட அசிங்கம் வேற ஏதாவது இருக்கா? ஏன் அப்படி அசிங்கப்படுத்துறீங்க? அவங்க சங்கீதா ரொம்ப டிக்னிஃபைடா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களோட பர்சனல் ஸ்பேஸ், அவங்களோட பர்சனல் குமுறல்களை கோர்ட்ல வச்சிருக்காங்க நியாயமா. அதுல கூட அவங்க பேரை சொல்லலை. அவங்கள போட்டு பகிரங்கமா இப்படி வந்து எல்லா மீடியாஸ்லயும் இதுலயும் வந்து போட்டு கிழிக்கிறீங்க. டிவிக்கேலேயே வந்துட்டு எல்லாம் அந்த வல்கர் வாரியர்ஸ் வந்து ரொம்ப வெறித்தனமா சங்கீதாவே தப்பா பேசுறாங்க. இதை கூட கண்டிக்க மாட்டாரு. ஸோ அப்போ யாருக்காக தான் நிற்க போறாரு அவர்? எந்த பெண்ணுக்காக நிற்க போறாரு? இந்த காலகட்டத்தில் கூட ஒரு தலைவர் கூட ஒரு திருமண விழாக்கள், திரைத்துறை சார்ந்த ஒரு திருமண விழாக்கு ஒன்னா போகும்போது கூட அவங்க வந்து விமர்சனத்துக்கு உள்ளாகுறாங்க அப்படிங்கிறத எப்படி ஒரு பெண்ணா எப்படி அதை எடுத்துக்கலாம், பார்க்கலாம். அவ்வளவு கான்ட்ரவர்சி போகும்போது அப்படி அவங்களே அதை வெளிப்படையா பண்ணும்போது அப்படி இல்லைன்னு கூட எடுத்துக்கலாம்ல. அது எப்படி எடுத்துக்கலாம்? அப்படி அதை வச்சு கான்ட்ரவர்சி போகும்போது நாங்க அதாவது திரைத்துறை சார்ந்தவர்கள், இது ஒரே ஒரு சார்ந்த விஷயம் கிடையாது. இது ஒரு விஷயம் கிடையாது இல்ல, இதுக்கு முன்னாடியும் சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா? பல தடவை ஒன்னா ஃப்ளைட்டில் போனதை, பல தடவை ஒன்றா வந்ததை, அண்ட் இன்னொன்று ஒய்ஃபு டிஃபெண்ட் பண்ணி ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அந்த கொடுத்துட்டு இருக்க அதே வாரத்திலேயே ஒன்று நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது அவங்களுடைய தனிப்பட்ட இதுதான். ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை அவங்க ரூம்குள்ளே இருக்க வரைக்கும் தான். என்னைக்கு அவங்க கோர்ட்டை நோக்கி வந்துட்டாங்களோ அன்னைக்கு அது தனிப்பட்ட வாழ்க்கையாக வராது. அண்ட் இன்னொன்று, தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தால் அவர் ரூம்குள்ளே வச்சுருக்கணும். அவர் என்னைக்கு பொது வெளியில் கூட்டிகிட்டு வர ஆரம்பிச்சிட்டாரோ அப்போ வந்து என்னோட லீடரை நான் கேள்வி கேட்பேன். எனக்கு லீடர் இப்படி இருக்கக்கூடாது, ஒழுக்கமாக இருக்கணும். என்னோட லீடர் ஒரு பெண்ணோட வாழ்றாருன்னா அந்த பெண்ணை காப்பாத்துறாரான்னு நான் பார்ப்பேன். என் லீடர் வந்து என் பெண்ணை, அவரோட மனைவியவே காப்பாற்றலை அப்படின்ற பட்சத்தில் எப்படி நீங்கள் எங்களை காப்பாற்றுவீங்க? உன் கட்சி நிர்வாகி காரில் வந்து விழுந்தாலே அவளை காப்பாற்றுனீங்களா? விஷம் குடிச்சு கிடந்தாலே அவளை போய் பார்த்தீங்களா? இல்லைல்ல, இன்னைக்கு வரைக்கும் போய் பார்த்தீங்களா? யாராவது தலைவர் போய் பார்க்க வேணாம், நிர்வாகி யாராவது போய் சந்திச்சிங்களா? ஒரு பெண்ணுக்கு நிர்வாகிக்கு ஒன்றுனாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க, கட்டின மனைவிக்கு ஒன்றுனாலும் கேட்க மாட்டீங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே அப்படியே ஐயோ எது பண்ணாலும் நீங்கள் நியாயம், கைத்தட்டுற பெண்கள்லாம் ஆதரிக்கிறாங்க, அதனால வந்து இதை எல்லா பெண்களும் ஆதரிக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க. எந்த பெண்ணும் ஆதரிக்க மாட்டாங்க. கூட்டம் கூட்டா எல்லாரும் வருவாங்க. கூட்டம் வர்றதை பார்த்து வந்து நம்ம வந்து இது எல்லாம் ஆதரிக்கிற கூட்டம்னு நினைக்காதீங்க.
அவங்கவுங்க வீட்டில் நடந்தா ஏற்றுப்பாங்களான்னு கேளுங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. விஜயை பின்பற்றுறவங்க தவறான வழியில போவதற்கு இது வழிவகுக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது தவறான வழியில் வழிவகுக்கும். இளைஞர்களை பொதுவாக வந்து நாளைக்கு வந்து எல்லாரும் வாடா என் ஒய்ஃப் வந்து கோவத்தில் இருக்கும்போது வந்து நம்ம லவர்ஸ் ட்வின்னிங் பண்ணி வெறுப்பேற்றுவோன்னு சொல்லி வீடியோ போட ஆரம்பிப்பாங்க. விஜய் என்ன பண்ணாலும் ட்ரெண்டு. விஜய் த்ரிஷா போட்டு வந்த காஸ்டியூம் இன்னைக்கு ட்ரெண்டு, அவ்வளோ எக்ஸ்பென்சிவ். இன்னைக்கு வந்து அது ஒரு சேலில் போய்கிட்டு இருக்கு, விஜய் த்ரிஷா ட்வின்னிங் காஸ்டியூம்னு. இதெல்லாம் தேவையா? இந்த கலாச்சார சீர்கேடு எங்கேருந்து வருது? இப்படி ஒரு தனி மனித ஒழுக்கம் வந்து ஒரு லீடருக்கு இருக்கலை அப்படின்னு சொன்னால் நாளைய சமுதாயத்துக்கு எப்படி இருக்கும்? நீ எல்லாம் ஏறி எங்கேருந்தோ ஏறி ஏறி குதிக்கிறீங்க. உங்களை அணிலுன்றாங்க, தற்குறின்றாங்க, இவ்வளவும் பேசுகிறாங்க. நீங்கள் அணில் எல்லாம் கிடையாது, நீங்கள் வந்து தற்குறி கிடையாது, ஆச்சரியக்குறி எல்லாம் சொன்னீங்க, எல்லாம் ஏற்றுக்கிட்டோம். ஓகே, நீங்கள் என்ன சொன்னாலும் தலைவர் என்ன சொன்னாலும் நம்ம கேட்போம். யாரும் மேலே ஏறாதீங்கடா, நீங்கள் மேலே ஏறலைன்னா நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம் தலைவர். நீ இறங்கினாதான்டா முத்தம் கொடுப்பேன்றாரு. ஓகே, அதெல்லாம் அன்பாக கூட எடுத்துக்கலாம். பட் எல்லாத்துலேயுமே ஒரு வித்தியாசம் காட்டுறேன் அப்படின்றதுக்காக வித்தியாசம் தவறுதலாக போகும்போது அதை ஏற்றுக்கிற முடியாது. ஃபன்னாக இருக்கும்போது ஏற்றுக்கலாம், வித்தியாசமே தவறாக தெரியும் போது அதை ஏற்றுக்கிற மாதிரி மனப்பக்குவம் பெண்களுக்கு குறிப்பாக இருக்காது. மேடம், விஜய் தொடர்ந்து தொண்டர்கள் பக்கம் நிக்கிறத தவறி விட்டுட்டே வரான்னு நினைக்கிறீங்களா மேடம்? நிச்சயமா தொண்டர்களுக்காக அவர் நிற்கணும், கேடர்ஸ்க்காக நிற்கணும், அவர் எதுலேயுமே தன்னோட குடும்பத்துக்காக நிற்கணும். தான் படம் ரிலீஸ் ஆகலை அதுக்காகவாது நிற்கணும். அவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணி அவ்வளோ பணம் போட்டு படம் வெளியே வரல, அதுக்கு கூட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறாரு. கொள்கை தலைவர் பின்பற்றாரா மேடம்? அவரு அவங்க வழியில பின்பற்றி நீங்க சொல்லுங்க, அவர் பின்பற்றாரா? நீங்க சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு இல்ல, அதனாலதான் நான் இந்த அறிக்கை கொடுத்திருக்கேன். இது தொடர்பா தொடர்பு கொள்ள முயற்சிங்களா? விஜய் சந்திக்க முயற்சிங்களா? இல்ல இப்ப இது தொடர்பா அவங்க மேல நடவடிக்கை எடுத்தா என்ன பண்றீங்க அடுத்த கட்டமா? எதுவா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி ஐ டோன்ட் கேர். அவரை சந்தித்து இதை உங்களுடைய கருத்தை அவர்கிட்ட சொல்ல முயற்சி. அவர் மனைவியே அவரை சந்திக்க முடியல, நான் எப்படிங்க சந்திக்க முடியும்? நீங்க எதுவும் முயற்சி பண்ணீங்க? நீங்க என்ன ஆனாலும் தலைகீழ போய் கார்ல விழுந்தவளே பார்க்க முடியல. நான் கார்ல எல்லாம் விழுக தயாரா இல்லை. எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அதை காப்பாத்திக்கணுன்றனால நான் அதெல்லாம் ட்ரையே பண்ணல. மேடம், இப்போ அந்த டைலாக் ஒன்று இது பண்ணிட்டு வராங்க, எங்க போனாலும் இது ஒரு ட்ரெண்டாவே ஃபாலோ பண்ணிட்டு இந்த ஓம் சக்தி பராசக்தி அது போல தொடர்ந்து பேசிட்டே வராங்களா மேடம்? அதே மேடம் மேடைகள், அரசியல் மேடைகள் அதான் சொல்றேனே, அவர் பொருள் எடுத்து அவரே அடிக்கிற மாதிரி வந்து நிறைய மீம்ஸ் எல்லாம் வந்து அவருக்கு போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் தேவையா? என் தலைவரை அப்படி எல்லாரும் தாக்குறது எனக்கே தாங்க முடியல. என் தலைவர் இன்னும் கரெக்டாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவர் சரியான வழிநடத்தலில் போகணும், அவரை சுற்றி இருக்க சர்க்கிளை கொஞ்சம் மாற்றணும். நிறைய ஒரு பேடான ட்ரெண்ட் செட்டிங்க்கு போகுது அவரோட விஷயங்கள்ன்றது அவருக்கு புரியணும். எளிதில் அவரை சந்திக்க முடியல, அது மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. எல்லாருமே ஒரு புகார் தெரிவிக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட சின்ன வளையத்துக்குள்ளேயே இருக்கிறாரு. யார் நிர்வாகிங்க போய் தொண்டர்கள் கூட சந்திக்க முடியாத ஒரு இது நிலை இருக்குன்னு அது உங்களுக்கு இருந்ததா மேடம்? நீங்க பயணிச்ச வரைக்கும் இருந்ததுங்க. யார் எல்லாருக்கும் இருக்கும். அந்த நபர் யார் மேடம்? அம்மா அப்பா கூட பார்க்க முடியல. யார் அந்த சார்னு முதல்ல கண்டுபிடிக்கிட்டு அதுக்கப்புறமா யார் அந்த நபர் நான் சொல்றேன். இவ்வளவு வெளிப்படையா பேசிட்டு அவங்களையும் சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிய வருங்க. எல்லாமே ஒரு நாளைக்கு எல்லாத்தையுமே ஆல் இன் ஒன் பாக்ஸ் ஓப்பன் ஆகாது, ஒவ்வொன்றா வரும். கட்சி நடத்த போறாரு அவரு நிறைய இன்னும் போராடுறதுக்கு இருக்கு. இன்னைக்குதான் த்ரிஷா வெளியே வந்திருக்காங்க, இனிமேல் ஒவ்வொருத்தரா வருவாங்க. நீங்க இனி தொடருவீங்களா? நீங்க விலகுறீங்களா? நான் விலகுறேன்னு சொல்ல, நான் என்னோட சப்போர்ட் என்னைக்குமே தாவைக்கா கொண்டு தலைவர் அவர்கள் நல்லா வரணும்னு நினைக்கிறேன். அவர் ஒரு லீடரா வந்தா என்னை மாதிரி சந்தோஷப்படுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஒரு லீடர் அப்படின்றவர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா, நமக்கு மக்கள் விரும்பின ஒருத்தரா இருக்கணும்னு நினைக்கிறோம். திடீர்னு மக்கள் விரும்பும் தானே அவங்களுடைய மனைவியே இப்படி மன உளைச்சலுக்கு உண்டாக்குறாங்க. அதைத்தான் சொல்றேன், அந்த மாதிரி ஒரு லீடர், அப்படி எனக்கு ஒரு நல்ல லீடர் வரணும் தான் நான் ஆசைப்படுறேன். அவர் நல்ல முறையில தன்னை நன்னறிப்படுத்திக்கிட்டு நல்ல ஒரு லீடரா வந்தாருன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நினைக்கிறீங்களா? அவர் படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். படுத்திப்பாருன்னு நான் சொல்லல, படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். மேடம், நடிகை பிரியங்கா மோகன் சமீபத்தில் ஒரு பாட்காஸ்ட்ல தெரிவிச்சிருந்தாங்க, தான் மீது சமூக தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. அதுல வந்து இவங்க விஜயோட மேலாளர் ஜெகதீஷ் தான் சொல்லிட்டு எல்லாமே கமெண்ட் பண்ணிட்டு அது ஒரு விமர்சனமா போயிட்டே இருக்கு இணையத்துல. இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு, அது மாதிரி இருக்கிறது உண்மையா மேடம்? இது மாதிரி பெய்டு தாக்குதல் பண்றாங்க சமூகத்தை பயன்படுத்தி? இது மாதிரி சினிமால நிறைய நடக்குதுங்க. எது உண்மை எது பொய்ன்னு சொல்ல முடியாது. சினிமால இது மாதிரி நடிகைகளுக்கு நிறைய நடக்குது. பட் பிரியங்கா அருள்மோகன் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அது அவங்களுக்கு நடந்த ஒரு அனுபவமா இருக்கலாம். அது மாதிரி நிறைய நடக்குதுங்க. இருக்கலாம், இது இல்லாமலும் இருக்கலாம். நம்ம பார்க்காம சொல்லக்கூடாது.
பட் சினிமால இந்த மாதிரி நிறைய நடக்கும். தேர்தல்ல கட்சியில போட்டியிடுறீங்களா மேடம்? இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பான சூழல் வாய்ப்பு இருக்கா? இருந்தா வாய்ப்பு கொடுத்தா போட்டிடுவேன். கட்சியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பான சூழல் இருக்காங்க. கட்சியில இருக்கக்கூடிய பெண்களுக்கா இருக்கலாம். நான் எல்லா பெண்கள்ட்டையும் கேட்டது கிடையாது. நான் பாதுகாப்பா எங்க போனாலும் இருக்கேன். அதனால எனக்கு என்ன பத்தின உங்களுடைய காலத்துல வந்து அந்த மாதிரியான தகவல் அப்படிலாம் ஒண்ணும் எனக்கு பாதுகாப்பு இல்லாத பெண்கள்னு ஒண்ணும். போட்டியிடுறீங்களா மேடம் இந்த தேர்தல்ல? கண்டிப்பா வாய்ப்பு கொடுத்தா நான் போட்டிடுவேன். எந்த கட்சியில மேடம்? திமுக அழைப்பு வந்தா போவீங்க. சரி.